திரு நந்தகுமார் இன்னும் கேம்பெயின் மோட்லயே இருக்கிறாரோ? அவர் ஜெயிச்சிட்டாரு, சிஎம் ஆயிட்டாரு அப்படின்ற அந்த நிலைக்கு வராம இன்னமும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரோ? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன்னு சொல்ற மாதிரி அங்க வாக்களிச்சவங்களுக்கு ஒரு நன்றி அறிவிப்பும் செய்யறாரு. அடுத்தது அரசியல் களமாவும் அதை பயன்படுத்துறாரு. அடுத்த வரப்போற இடைத்தேர்தலுக்கு உண்டான வாக்கு சேகரிப்பு உண்டான வாய்ப்பாவும் அதை பாக்குறாரு. பாத்தீங்கன்னாக்கா அவரு சரி சமவேகத்துல அந்த இடத்துல கையாண்டு இருக்காருன்னு தான் நம்ம பாக்குறோம். சோ அதுல இன்னைக்கு அவருடைய ஆடியன்ஸ், அவருடைய கட்சிக்காரங்க, அவர்களுக்கு வாக்களித்தவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷுவல் அண்ட் ஒரு பெரிய ட்ரீட் கொடுத்திருக்காருங்கிற மாதிரி தான் அவங்க பாக்குறாங்க அதை. ஏன்னா விஜய் அவர்கள் அந்த தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த இடத்துலயுமே பெரிய அளவுக்கு அவர் பேசல. பதவி ஏற்கும் போது பேசினாரு, அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு இல்ல. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அதுல பேசிருக்காரு. பிரச்சாரம் மாதிரியே பேசுறாருன்னு தான் அவர் மேல விமர்சனம் வருது. இன்னும் ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே, இன்னுமா சார் அப்படின்னு கேக்குறாங்க. தப்பு இல்லை. ஏன்னா அவர் அந்த இடத்துல ஒரு ராஜினாமா பண்ணின எம்எல்ஏவா போய் நிக்கிறாரு. ஒரு கட்சியினுடைய பிரசிடென்டாவும் அங்க இருக்காரு. வெறும் முதலமைச்சர் மட்டும் இல்ல, அது அரசாங்க விழாவும் அல்ல. அவருக்கு வாக்களிச்ச மக்களுக்கு அந்த தொகுதியில ராஜினாமா பண்ணிட்டனால போய் நன்றி தெரிவிக்கிறாரு. அந்த நன்றி தெரிவிக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த இடத்துல சில நிகழ்கால அரசியல் பிரச்சனைகளை பத்தியும் அங்க பேசுறாரு. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போனது, போதை கலாச்சாரம், அப்ப இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சது, அப்ப வேர்லயே வெண்ணூறு ஊத்திட்டு போயிட்டாங்க. நீங்க கூட கேட்கலாம், நம்ம இப்பயும் அவங்களையே தான் நீங்க குறை சொல்லணுமான்னு கேட்கலாம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு சிஸ்டம் டேமேஜ் ஆயிருக்குங்கிறத அவர் அந்த இடத்துல தெளிவுபடுத்துறாரு. இபி கொடுத்த அந்த 200 யூனிட்டை சொல்றாரு. அதோட அந்த 100 யூனிட் நாங்க கொடுத்ததையே தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி ஒரு பொய் பிரச்சாரம் திமுக சார்பு நிலையில இருக்கிறவங்கனால வைக்கப்படுது. அதற்கு அந்த இடத்துல விட குடிக்கிறாரு. இது திமுகவினுடைய 100 ஃப்ரீ யூனிட் கிடையாது. இது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது 2016 கொண்டு வந்த திட்டம் அது அப்படிங்கறத ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. அதே மாதிரி இன்னைக்கு அந்த விவசாயிகளுக்கு அவரு 5 ஏக்கராக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 5 ஏக்கராக்கு மேல இருக்கிறவங்க மாதிரி தான் அவங்களுடைய வாக்குறுதி. ஆனா அவங்க இப்ப கொடுத்திருக்கிறது அது பார்ஷியல் ஃபுல்ஃபில்மெண்ட் தான் இப்ப பண்ணிருக்காங்க. அது ஏன் அந்த மாதிரி பண்ணணுங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஏன்னா ஆர்பிஐ ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்திருந்துச்சு, இந்த மாதிரி நீங்க வெய்வ் ஆஃப் பண்ணும்போது கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஒரு 45 to 60 டேஸ்க்குள்ளார அந்த அமௌண்ட்டை நீங்க செட்டில் பண்ணிடணும், நீங்க ப்ரொலாங் பண்ணக்கூடாது. அப்ப இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய நிதிநிலை ஆதாரத்தை வச்சு நம்ம இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இப்ப 2044 கோடிங்கிறத அவங்க ரெகுலைஸ் பண்ணல, 2044 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. அதையும் அவரு சொல்றாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு உண்டான உரிமை, காவிரி நதிநீர் பங்கீட்டுக்கு உரிமை, அவர் என்ன பேசினாரு எல்லாருமே பார்த்தோம். The question is how do we decode that? இது அவர் இன்னும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச்சை கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்த இடைத்தேர்தலுக்கான கேம்பெயின் ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு முதலமைச்சர் பேச வேண்டிய ஸ்பீச்சா அது இல்லைன்றதான் அது மேல இருக்கிற விமர்சனம். இல்ல அதுதான் இந்த இடத்துல அவர் முதலமைச்சர் அங்க பேசலன்னு நான் முதல்ல சொன்னேன் அசோகா. இட் இஸ் a party president, டிவிகேவுடைய பார்ட்டி பிரசிடென்ட் அங்க பேசுறாரு. அந்த இடத்துல இன்னைக்கு இப்ப இடைத்தேர்தல் வரப்போறதும் நிதர்சனமான உண்மை. அதனால ஆரம்பத்திலே சொன்னேன் அவரு why not ன்னு கேக்குறீங்க. அப்படி சொல்றதுல என்ன, பேசுறதுல என்ன தப்பு, அரசியல் பேசுறதுல என்ன தப்புன்னு கேக்குறீங்க? ஆமா அந்த இடத்துல அவரே மேற்கோள் காமிக்கிறாருல. நீங்க கல்யாண வீட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல பொண்ணு மாப்பிள்ளைய பாராட்டி வாழ்த்துறதை விட்டுட்டு அங்கேயும் போய் நீங்க ஏன் தோத்தன் நீங்க புலம்பிட்டு இருக்கீங்களே. அப்ப அந்த இடத்துல கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ன பேசணுங்கிறது இல்லாம அங்கேயும் அரசியல் பேசுறாங்களா? அப்ப அரசியல்வாதிகளுக்கு மூச்சு ஒவ்வொரு அவங்க விட்டுற மூச்சே ஒரு அரசியல் கலந்துதான் இருக்கும். திரு விக்கி, 6 மாசம் அமைதியா இருப்பேன்னு சொன்னீங்களே, 6 நாள் கூட இருக்க மாட்டீங்களா? இல்ல 6 மாசம் அமைதியா இருப்பேன்னா இவர் செய்யற எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு கடந்து போகணும்னு இல்ல. பழைய காலத்துல மாதிரி இன்னைக்கு ஒரு செய்தி வெளியில போகணும், அதாவது கலைஞர் அவர்கள் ஆட்சியிலையோ இல்ல காமராஜர் அவர்கள் ஆட்சி காலகட்டத்திலயோ ஒரு செய்தி பத்திரிகை ஊடகங்கள் பத்திரிகை ஊடகங்கள் இருந்து பட்டி தொட்டிக்கு போறதுக்கு அது ஒரு வாரம் லாங் டியூரேஷன். பட் ஆனா இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியால இந்த ஆட்சி எப்படி வந்தது சோசியல் மீடியால அப்படிங்கிறது நமக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கு. அப்போ ஒரு விமர்சனம் வரும்போது நான் எல்லாத்துக்கும் மாற்றுன்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கும் திமுக தான் சார் காரணம் அப்படின்னு சொல்றது ஏத்துக்க கூடியதா இல்ல. நீங்க தான் சொன்னீங்க திமுக ஆட்சியில நடந்ததை இப்ப சொல்லக்கூடாதா? ரைட், நீங்க சட்டம் ஒழுங்கு நான் மாற்றுவேன்ட்டு வந்தீங்க. 1 மந்த் ஆகுது. சட்டம் ஒழுங்கு
20 நாள்ல மாத்த முடியுமா? நீங்க சொல்லுங்க. நீங்க ஆட்சியில இருந்த கட்சி நான் சொல்றேன், ஆட்சி உங்க இடத்துல இருக்கு. நீங்க தான் சொன்னீங்க மகளிர் அதிரடிப்படை உருவாக்கப்படும். அடுத்த வாரம் பண்ண போறோம். போன வாரம் ஏன் ஜெகதீஷ் வீட்டுக்கு கல்யாணத்துக்காக போறதுனால கேன்சல் பண்ணீங்க? ஏற்பாடு பண்ணி வச்ச ப்ரோக்ராம உங்களுடைய மேலாளர் வீடு குடிபோறதுக்காக ஒரு அரசு நிகழ்ச்சியை ரத்து பண்ணி காரணமா நமக்கு தெரியாது சார். சோஷியல் மீடியா ஸ்பெகுலேஷன் அன்னைக்கு நடந்தது மேடம். அன்னைக்கு நடந்ததா இருக்கலாம் சார். சார் கோரிலேஷன் இஸ் நாட் காசேஷன் சார். அதெல்லாம் ரெண்டு விஷயம் ஒரே நாள்ல நடக்குதுன்றதுனால இதனால இது நடந்ததுன்னு சொல்ல முடியாது. நிச்சயமா அது ஒத்திவைக்கப்பட்டது காரணம் சொல்லணும். நீங்க அதுக்கெல்லாம் காரணம் இல்லாம நீங்க பேச முடியாது. அரசியல்ல இங்க டிஜிபி நியமனம் உள்ளிட்ட பல்வேறு அலுவல் பூர்வமான காரணங்கள் சொல்றாங்கல்ல. ஆபீஷியலா டிஜிபி வரணும், புது டிஜிபி வந்த பிறகு செய்யலாம்னு அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க. இல்ல அது சொல்லட்டா, நான் எங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். இப்ப ஆட தெரியாதவனுக்கு ரோடு சரியில்லைங்கிற மாதிரி இன்னைக்கு எல்லாமும் பண்ணதுக்கு காரணம் வந்து இன்னைக்கு அவர் முதலமைச்சர், இன்னைக்கு பொறுப்பு அவர் இருக்கு. ஆமா, இப்போ நான் எந்த வச்சு டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத பாருங்க, அவர் சுவார்த்த சொன்னாரு, வேர்ல வெந்நீர் ஊத்திட்டாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள். அந்த மாதிரி இதெல்லாம் நான் பிரச்சனை இருக்கு. அப்ப இது எனக்கு சரி பண்ண ஊழலை நான் இன்னைக்கு ஒரு நாள் ஊழலை ஒழிப்பேன்னு இன்னைக்கும் சொல்றாரு. நானே சொல்றேன் ஊழலை ஒழிப்பேன்றீங்க. இன்னைக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கினது அவங்களுடைய இன்னைக்கு மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் சொல்றாரு, அந்த ஸ்டிக்கருக்கு தாங்க 10 ரூபா கொடுத்தாங்க, மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறதுல அந்த 10 ரூபா இல்ல அதை ஏத்துக்கிறேன். அது ஏன் அன்னைக்கு அந்த 10 ரூபா பாட்டு பண்ணீங்க? அப்ப ஒரு பொய்யான விஷயத்தை அந்த 10 ரூபாய் ஏன் வந்ததுன்றது இன்னைக்கு புது அமைச்சர் விளக்கம் கொடுத்துட்டு அதை எப்படி ஒழிப்போன்றதுக்கான விஷயத்தையும் சொல்லல. அது அப்படிதாங்க அப்படின்னு அவர் சொல்லல. இல்ல இப்ப அப்படிதாங்க அதை நியாயப்படுத்தல. இது இருக்குது சிச்சுவேஷன், அத மாத்துறதுக்கு இத செய்றோம்னு சொல்றாரு. அப்ப முதல்வர் விஜய் அன்னைக்கு வந்து தப்பா பேசியிருக்கிறார், அன்னைக்கு தப்பான விஷயங்களை செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு அது நடக்குது. இன்னைக்கு அவர்கள் அமைச்சர்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது நாளொரு மேனியும் பொழுதொரு மண்டபமா ஒரு சம்பவங்களும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்க எந்த துறைக்கு என்ன சம்பந்தமே இல்லாம விளக்கங்கள் கொடுக்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்ப மக்கள்கிட்ட இன்னைக்கு அம்பலப்பட்டு இருக்காங்க ஒரு விஷயமா இருக்கு. 15ஆம் தேதி எக்ஸ்பைரி டேட்னு ஒரு முறுக்குல இருக்குன்னா இது 15ஆம் தேதி முறுக்கு சுட்டானான்னு கேட்டா ஒரு க்ளோஸ் பேஸ்ட் வாங்குறீங்க, ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி வாங்குறோம், அதுல என்ன மேனுஃபேக்சரிங் டேட் போட்டிருக்கா அன்னைக்கு தான் அது மேனுஃபேக்சர்டு இல்ல ஏர்வாடியில இருந்து வந்தியான்னு கேட்பான். இதை நான் கடைக்காரன்ட்ட கேட்டா அப்ப இந்த முறுக்கு 15ஆம் தேதி தான் சுட்டியான்னு கேட்கிற அளவுக்கு அமைச்சர் இருக்காங்கன்னா எனக்கு சொல்ல தெரியல. அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு நாங்கள் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ்னு ஒரு அமைச்சர் போறாங்க. யாருன்னு நீங்களும் நிறைய ரீல்ஸ்லாம் போட நான் சொல்றது கேளுங்க. திடீர்னு பார்த்தா திமுக காரங்க அமைச்சர்கள் ரீல்ஸ் போடல, நான் கட்சிக்காரர்கள் இல்ல அமைச்சர்களை நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். ஜென்சி டிஎம்கே ஜென்சி பத்தி பேசணும், நிச்சயமா பேச வேண்டியது இருக்கு, இணையதளத்துல செயல்பட வேண்டிய தேவை இருக்கு. ஆனா ஒரு அமைச்சர்களை ஒரு இன்வெஸ்டர் மீட்ட ஒரு இன்வெஸ்டர்களை இந்தியாவில் உலகம் முழுக்க இருக்கிற தமிழ்நாட்டை நோக்கி வர வைக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டா சரியாயிடுங்கிற மாதிரி இன்னைக்கு பேசின பேச்சு அது விமர்சனம் பத்திரிகையாளர் கடந்து போறாங்க. அப்ப நான் பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறதே இல்லை. எது கேட்டாலும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஒரு ஆய்வுக்கு போறாரு, ஒரு சொசைட்டில ஆய்வு நடக்குது, வெளியில வந்து ஆய்வு பண்ணோம், என்ன பண்ணீங்கன்னு பத்திரிகையாளர் கேட்கறாங்க. ஆய்வு பண்ணியிருக்கோம், தலைவர் பதில் சொல்லாரு. எல்லாத்துக்கும் தலைவர் அமைச்சர் நீங்க எதுக்கு அந்த துறைக்குன்னு கேட்கறாங்க. ஏங்க இவ்வளவு வெளிப்படையா ஒரு அமைச்சர் மேடம். அப்புறம் நீங்க நம்ம தூத்துக்குடி எம்எல்ஏ இப்பொழுது மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கிட்ட போய் கச்சத்தூவை பத்தி உங்க தலைவர் சொன்னாராங்க. என்னன்னு கேட்டா பக்கத்துல இருக்கிற வேளச்சேரி எம்எல்ஏ குமார், அவர் யாருன்னா ஏஐ துறையோட மினிஸ்டர், அவர் சொல்றாரு நோ கமெண்ட்ஸ். நீ என்ன நோ கமெண்ட் சொல்ற? இப்ப பாரு நான் நோ கமெண்ட் சொல்றேன், இவர் நோ கமெண்ட் சொல்றாரு. நான் இல்ல இது ஃபன்னியா சொல்லல. இந்த மாதிரியான ஒரு நிலை கடந்த 5 ஆண்டுகள்ல இப்படிப்பட்ட அமைச்சர்களை பார்த்தோமா? அப்ப ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு வெளிப்பட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க மின் தட்டுப்பாடு காரணம் என்னன்னா கூகுள் நீங்க ஒண்ணும் இல்ல அப்படியே போய் ChatGPTல மின் தட்டுப்பாடு காரணம் என்னன்னு அடிச்சீங்கன்னா என்ன வருமோ அதே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுத்திருக்காரு நிர்மல்குமார் அறிக்கையில. அப்ப மின் தட்டுப்பாட்டை ஏன் கடந்த மே மாசம் வரலையா? போன ஆட்சியில மே மாதமே இல்லையா? அன்னைக்கு சென்னையில் இந்த மாதிரி கொளத்தூர்ல திருவள்ளூர்ல இங்கெல்லாம் மின் தட்டுப்பாடுகள் இல்லையே, ஏன் இப்ப மட்டும் ஏற்படுது? இப்ப அதுக்கு ஒரு காரணம் இப்ப கிளப்பியிருக்காங்க. திமுக காரங்க எல்லாம் மின்சாரத்துறையில இருக்காங்க, அப்ப காவல்துறையிலையும் திமுக காரன் இருப்பான். இந்த சட்ட ஒழுங்கெல்லாம் காரணம் காவல்துறையில இருக்க திமுக காரன் தான். நாளைக்கு போக்குவரத்து துறை பிரச்சனை அதுல இருக்க திமுக காரன் தான். அப்ப சார் இன்னும் எத்தனை நடசார் பிளேம் பண்ணுவீங்க? இந்த ஆட்சி எப்பதான் நடத்த போறீங்க? கேட்போம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.